ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும் பொழுதும் பிரச்சனை வரும். கடவுள்கிட்ட நெருங்கணும், கடவுள்கிட்ட போகணும், கடவுளுடைய வார்த்தையை கை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிக பிரச்சனை வரும். ஏன் வரும்னா, நீங்கள் சரியானதை தேர்வு செய்ததுனால, சரியான பாதையில் போகணும்னு முடிவு செய்ததுனால இருக்கிற அத்தனை தீமையும் உங்களை எதிர்க்கும். நீ நல்ல மனுஷனா இருந்து பேசாமல் அமைதியாக உட்காந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கெட்ட மனுஷனா கூட இருந்து முன்னேறணும்னு நினைச்சனா எல்லா தீமைகளும் உன்னை எதிர்க்கும். பாருங்க, லூக்கா 8:14 தேவன் சொல்றாரு, வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய நினைக்கிறவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். வசனத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகிறார்கள், வார்த்தையின் நிமித்தம் நெருக்கப்படுகிறார்கள், நீதியின் நிமித்தம் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் வசனத்தை கைக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, வார்த்தையை கைக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நீதியாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே சில நேரத்தில் நெருக்கம் வருது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், நம்ம ஒரு லிமிட்டோடு இருந்துப்போம், ரொம்ப டீப்பாலாம் போவோம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஏன்னா போக போக பிரச்சனை பார்க்குறோம், அதனால் லிமிட்டாக இருந்துப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பாருங்கள், அரசாங்கத்தில் நம்ம எந்த பதவியில் இருக்கோமோ அந்த பதவிக்கு தக்க பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுக்குது. தேவைப்பட்டால் கண்ணையும் கொடுக்குது. உன் உயிருக்கு ஆபத்துனா நீ மற்ற உயிரை எடுப்பதற்கு பர்மிஷன் கொடுக்குது. அந்த கவர்மெண்ட்டே இவ்வளோ ஞானமாக செயல்படுதுன்னா, நீ அதிகப்படியான வளர்ச்சியில் போகும்பொழுது எவ்வளோ பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த பாதுகாப்பையும் இந்த கவர்மெண்ட் தரும். சொல்கிறாரு, உன்னுடைய கெப்பாசிட்டியை தாண்டி உன்னை நான் சோதிக்கப்பட விட்டுற மாட்டேன், தாங்கிட பலன் தருவேன், தப்பி செல்ல வழி நிச்சயம் இருக்கிறது, அதை நான் உனக்கு காண்பிப்பேன். ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் கடவுளோடு உள்ள உறவை பலப்படுத்துவதற்கு முயற்சி எடுங்க. தேவன் அதை பாதுகாப்பார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.